கமின். வணக்கம். நீங்க? நான் தான் பாஸ்கர், பில்டிங் பாஸ்கர். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. உட்காருங்க, கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாராயணனோட ப்ராஜெக்டை நீங்க பண்ண போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானே? ஆமா. ஏன்? அதை நீங்க பண்ணக்கூடாது ராஜாராமன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டுக்காக இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தவன் நான். அதை நேத்து வந்து நீங்க தட்டி பறிச்சுட்டு போறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க விலகிறது நல்லது. சாரி பாஸ்கர். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன மீட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் விட்டு கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியாச்சு. நாராயணன் கிட்ட இந்த செக்கும் வாங்கியாச்சு. இப்ப நான் முடியாதுன்னு பின் வாங்குறது அவ்வளவு நல்லா இருக்காது. இதான் உங்க முடிவா? ஆமா பாஸ்கர். நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? அப்படின்னு தான் எடுத்தீங்களே. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார், உங்களை தான் அன்றைக்கே இந்த ஆஃபீஸ் பக்கம் வர வேணான்னு சொன்னால, வாய் வார்த்தை சொன்னால் கேட்டுக்க மாட்டீங்களா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுமா? இதுக்கு நீங்கெல்லாம் பதில் சொல்லித்தான் தீரணும். அப்ப தெரியும் நான் யாருன்னு. யோ போயா காலி போய. யாரா இவன் திடீர்னு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான்? இதுக்கெல்லாம் தேவையில்லாம நீ ஒரி பண்ணிக்காதடா. அந்த ஆளுக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட் நமக்கு வந்துடுச்சு. அந்த வயத்திருச்சில ஏதோ பேசிட்டு போறான். இதெல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுக்கவே கூடாது. பல்லவி, உள்ள வாங்க. நீங்க என்ன பார்க்க வீட்டுக்கே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காததால தானே உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன இருக்கு? ஒண்ணுமே புரியாத மாதிரி முழிக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு புரியல பல்லவி. புரியுற மாதிரியே சொல்றேன். நீங்க எல்லாரும் உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் புள்ள இல்லாத சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல்லவி, ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கம்பெனி புதுசா எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் பொறுப்புன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா? ஆமா உண்மைதான். ஏன் உங்க ஹஸ்பண்ட் பொறுப்பெடுத்தாதான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்குமா? என் பையன் கார்த்தி பொறுப்பெடுத்தா அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருமா? மை காட் பல்லவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கம்பெனி என் பையன் கார்த்திக் பொறுப்புக்கு வரணும். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அதை என்கிட்ட சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? உங்க ஹஸ்பண்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலக சொல்லுங்க. சரி, நான் ஒரு பேச்சு கேட்கிறேன். என் ஹஸ்பண்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து விலகலனா பிரச்சனை பெருசாகும். இப்ப மட்டும் என்ன பல்லவி, பிரச்சனையே இல்லாமையா இருக்கும்? ஏன் நீங்க இப்படி மாறிட்டீங்க பல்லவி? எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்க. ஓ, சோ அதுக்கு பழி வாங்குறீங்களா? இல்ல, இனிமே ஏமாந்துட கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்கேன். அதுக்கு நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசணும். கம்பெனியில எடுக்கிற எல்லா முடிவுமே அவரோட முடிவு தான். இதான் உங்க முடிவா? ஓகே, நானே பாத்துக்கிறேன். என்ன பாட்டி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சுந்தரகாண்டப்பா. எப்ப பார்த்தாலும் சுந்தரகாண்டத்தை படிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன பாட்டி அதுல விசேஷம்? சுந்தரகாண்டம் படிச்சா குடும்பத்துல இருக்க எல்லா கஷ்டங்களும் சோதனைகளும் விலகி போய் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும்.
இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனை விலகி நன்மை நடக்கணும்னா நீ மட்டும் சுந்தரகாண்டம் படிச்சா பத்தாது பாட்டி. இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் படிக்கணும். குறிப்பா அம்மா படிக்கணும். என்ன நான் படிக்கணும்? அது வந்துமா, சுஜாதா எழுதின ஒரு நாவல் படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதான் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நாவல் எதுக்கு படிக்கணும்? நம்ம குடும்பத்தை பார்த்தாலே போதுமே. நாவல்ல வர சம்பவம் மாதிரி தானே நம்ம குடும்பத்திலேயே நடந்துட்டு இருக்கு. கார்த்தி, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லு. என்னடா திருன்னு முடிச்சிட்டு இருக்க? அதான் அம்மாவே சொல்லிட்டால, நீ உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. அம்மா மனசு மாறிட்டா சரி நீ பாட்டி. உடனே வாங்கன்னு கூப்பிடு. இந்த புது ப்ராஜெக்டை என் சார்பா முடிச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? நோனோ, நிச்சயமா இல்ல ராஜா. என்ன கார்த்தி? அப்பா, நீங்க உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வர முடியுமா? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் நேர்லயே சொல்றேன். வீட்டுக்கா? வேண்டாம் கார்த்தி, அங்க உன் அம்மா இருப்பா. நான் வந்தா பிரச்சனை ஆயிடும். ஏதாவது முக்கியமான விஷயம்னா நீ ஆபீஸ்க்கு வா, பேசலாம். பா, உங்களை வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ண சொன்னதே அம்மா தான்ப்பா. கார்த்தி, உண்மையாவ சொல்ற? ஆமாப்பா, இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. 10 நிமிஷத்துல வரேன். கார்த்தி தான் ஃபோன் பண்ணா. என்ன வீட்டுக்கு வர சொல்லி பல்லவி ஃபோன் பண்ண சொல்லிருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கான எனக்கு ஒன்றும் புரியலையே. கார்த்திக் எதுவும் சொல்லலையா? இல்ல, எனக்கு என்னமோ இது நல்லதுக்கு தான் இருக்கும்னு தோணுதுடா. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு போயேன். எனக்கு என்னவோ பல்லவி இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி இருப்பான்னு நம்ப முடியல. புதுசா ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிப்பாளோ? இல்ல ராஜா, எதையும் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. நம்பிக்கையோட போங்க, நல்லதே நடக்கும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. வாங்க மாப்ள. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். பல்லவி, நீ இந்த அளவுக்கு மனசு மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மனசு மாறினதா யார் சொன்னா? பல்லவி, நீங்க எனக்கு பண்ண துரோகத்தோட வலியும் வேதனையும் ரொம்ப பெருசுங்க. அது காலத்துக்கும் மாறவும் மாறாது, மறையும் மறையாது. அப்புறம் எதுக்காக உங்களை அவசர அவசரமா வர சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? உங்க பிசினஸ் பொறுப்பை எல்லாம் நீங்க கார்த்திக் கிட்ட ஒப்படைக்கணும். கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா என் பையன் இருக்கணும். போது நிறுத்து. விட்டா என்னமோ ஓவரா பேசிட்டு போற. அம்மா, நான் மேனேஜிங் டைரக்டர் ஆகணும் உங்ககிட்ட கேட்டனா? எப்படி கண்ணா பின்ன உளறிட்டு இருக்க? கார்த்தி, யாரும் யாரோடையும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். உன் அம்மா ஆசைப்படியே நடக்கட்டும். பா, என்னப்பா நீங்க? அவங்க தான் ஏதோ புரியாம. உனக்கு தான் புரியல கார்த்தி. ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறவன் தான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க முடியும். பல்லவி, நாளைக்கே நம்ம லாயரை வர சொல்லி உன் விருப்பப்படியே டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்லிடுறேன். போதுமா? அனு இருக்கிற வீட்டை கூட நீ உன் பேருக்கு எழுதி கேட்டியா? அது மட்டும் இல்ல, உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கூட உன் பேருக்கே நான் எழுதி கொடுத்துட்றேன். வரேன் அத்தை, வரேன் கார்த்தி. சரிப்பா. வரேன்டா பிரியா. டாடி,
நில்லு பல்லவி. உனக்கென்ன பேய் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கா? ஊர்ல எவ்வளவு ஆம்பளைங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, பொம்பளைங்க பொறுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள ஒரு தப்பும் பண்ணல. அவரை நீ இப்படி வாட்டி வதக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? Come in. வாங்க சார். குட் மார்னிங். அவசரமா பார்க்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, என்ன விஷயம் சார்? இது கம்பெனி விஷயம் இல்ல, என்னோட பர்சனல் விஷயம். அப்படியா, என்னன்னு சொல்லுங்க. சார், இதுல என்னோட மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அசெட்ஸ்லாம் இருக்கு. என் சொத்துக்களோட சரிபாதிய என் 2வது மனைவி பல்லவிக்கு எழுதி வைக்க போறேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க. சொத்தை பிரிக்கணுமா? வாட் ஹேப்பன்? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிறது பல்லவிக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மை தெரிஞ்சதா அவ கோவம் கட்டுக்கடங்காம போச்சு. சொத்தை உடனே பிரிச்சுதான் ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறா. சொத்தை பிரிச்சு டாக்குமெண்ட் எழுதுறதெல்லாம் பெரிய காரியம் இல்ல. ஆனா அதோட பலன் என்னவா இருக்கும்னு தெரியுமா? தெரியும் சார். ஊர்ல எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் காத்தோட போயிடும். 4 பேர் 4 விதமா என்னை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா சொத்துக்களை பிரிக்காட்டி என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். எங்க சண்டையை பார்த்து ஊரே சிரிக்கும். வேண்டாம் சார், அதோட சொத்தை பிரிக்கிறது நல்லது. உங்க ஃபேமிலி லாயர்ன்ற முறையில நான் ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா? சொத்தை பிரிக்கிற விஷயத்துல அவசரப்படாதீங்க. உங்க ஒய்ஃபு கிட்ட பேசி பாருங்க. இல்ல யாராவது பெரியவங்களை வச்சு அவங்கள்ட்ட பேச சொல்லுங்க. இல்ல சார், நானே அவகிட்ட பேசி பார்த்துட்டேன். யார் பேச்சையும் கேட்கிற மூட்ல அவ இல்ல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் சார், உங்களையே அவ தூக்கி எறிஞ்சு பேசுவா. எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம். ஃபேமிலி லாயர்ன்ற முறையில நான் வேணும்னா பேசி பார்க்கறேன். அதுக்கும் சரிப்பட்டு வரலைன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம், இப்ப என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அனுவுக்கு இருக்கிற வீடு பல்லவிக்கு போய் சேர்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். குறிப்பா அந்த வீடு தனக்கு வேணும்னு பல்லவி கேட்கிறா. அதனாலதான் சொல்றேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். சரி சார். See you. தேங்க்யூ. அந்த வீட்டை உடனே என் பேருக்கு எழுதி வைக்கணும். உங்க பிசினஸ் பொறுப்பை எல்லாம் நீங்க கார்த்திக் கிட்ட ஒப்படைக்கணும். கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா என் பையன் இருக்கணும்.